ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பலன். குறிப்பாக இந்த பலன் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து திங்கட்கிழமை வரைக்குமான பலன்கள். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கெல்லாம் முதல்ல தேவை நம்முடைய பொருளாதார நிலைகள். அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் எவ்வளோ வந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் சனி 12ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறது. செலவுகள் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த வாரமும் தொடர்கிறது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பான நட்பலன்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது மெயினாக தான் நம்ம பார்க்குறோம். வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமாராக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் வேலையில் சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், சனி பகவான் பார்க்கறது. ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் செக்டரோ எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஜாபில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை உங்களுடைய வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வந்தால் கூட இது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஆனால் இவ்வளவு நல்லா இருந்தாலும் வேலையை பற்றிய ஒரு பயம், ஒரு பீதி இந்த வாரமும் தொடர்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை, அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இந்த வாரத்தில் பிஸ்னஸில் ஆவணி மாதம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டுலாம் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேண்டாம். ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிஸ்னஸில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் பண்ணுங்கள், போதுமானது. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்க அல்லது மேரேஜ் வேணான்னு இருந்தவங்க, திருமணம் டிலே ஆனவங்களுக்கு அது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள், ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார், சுக்கிரன் இருக்கார். இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த வாரத்தில். அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பெருசாக நான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் பைரவரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பண பலன் நல்லா இருக்குது. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. கையில் யாருடைய பணமாவது உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வருவதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தகுந்த மாஸ் ப்ரொடக்ஷன் அல்லது மேனுஃபேக்சரிங் இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸு, ப்ராஃபிட்டு, லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பிரேக்கப்பான லவ் ரீயூனியன் ஆகும். அது இல்லாமல் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள், ரொம்ப நாளாக யாரெல்லாம் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், அவர்களால் நன்மை, இது அத்தனை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் பெரிய லெவலில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் அமையும். அது இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு, சுக்கிரன், சனி பார்க்குறது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. யாருக்கும் சூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ போதுமானது.
ஸோ இந்த வாரத்தில் பிஸ்னஸில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சுமார் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபத்தை அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. அடைக்கி வாசிங்க. ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை நீங்கள் டார்கெட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியிலே குரு சுக்கிரன் இருக்காங்க. 2 கிரகமும் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பார். சனி பகவானும் 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி இருந்தால் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும், வருமானம் இல்லாமல் இல்லை, சம்பாத்தியம் இருக்கும். பட் இந்த வாரத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகும்னு நினைக்கிறவங்க, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அதாவது செலிபிரிட்டியுடைய நட்பை எதிர்பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய அண்டர் எஜுகேஷனும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். வேலை இருக்குது, பட் வேலையில் திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். லோன் வாங்கி சொந்தமாக இடங்கடா வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கு, குறிப்பாக நீங்கள் ஏதாவது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பாஸ்போர்ட் விசா எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் புகழையும் அந்தஸ்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே உங்கள் ராசியிலே குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. தேவகுரு அசுரகுரு சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை. இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரியன் புதன் இருக்காங்க. தைரியம் ஒரு பக்கம், தன்னம்பிக்கை ஒரு பக்கம், செயல்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிறது. ஒன்று மனைவிக்காக செலவு அல்லது குழந்தைகளுக்காக செலவு அல்லது பெண்களுக்காக செலவு இதுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷன் கேரியர் எப்படி இருக்குது, வேலை இருக்குது. சனியும் குருவும் பார்க்குறது உங்களுக்கு வேலை இருக்குது. பட் வேலையில் இந்த வாரத்தில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேலை மாற்றம் அல்லது வேலையின் காரணமாக இடமாற்றம், ட்ரான்ஸ்ஃபரு அல்லது இன்னர் சேஞ்சஸ் அல்லது ரோல் சேஞ்சஸ் இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்க அல்லது ப்ராஜெக்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் இந்த வாரத்தில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கு இடையில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவுகள் இருக்குது. ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அல்லது தேவையற்ற செலவினங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமான்னு ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். உங்களை அறியாத பயம், குழப்பம் நீங்கி தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். அது மட்டும் இல்லை, லைஃப்பில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது.
உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். அது மட்டுமல்ல, உங்களுடைய 3ஆம் அதிபதி புதன் உங்கள் ராசியில் இருக்கிறது. அத்தனை விதமான கம்யூனிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. அது மட்டுமல்ல, வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு இடம் மாற்றம், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு முற்றிலும் நீங்கள் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் வாய்ப்புகள் இருக்குது, விற்கிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் கேது, உங்கள் ராசிநாதன் சூரியன் 12, அவர் வாகன சாரம் சுக்கிரன் 11. எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். 12ஆம் இடம் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் முதலீடு பண்ணுங்கள். அந்த முதலீடு பண்ணுறதுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 12 புதனோடு இருக்கிறது, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க. நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம். எந்த ஜாபில் வேணாலும் இருங்க. வேலையில் ஸ்ட்ரகிள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கொலீக்ஸ், உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுல பிரச்சனை, உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுறதுல பிரச்சனை, இதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க ஃபேர் வாங்குவாங்க. அதனால் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணலைன்னா பெருசாக ஒன்றும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. பெரிய ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ எதுவுமே இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கிறதில்ல. தடைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு அவசியம் இருந்தாலும் இந்த வாரம் லோன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுடைய 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ இம்யூனிட்டியை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. உங்களுக்கு தொழிலில் தகராறு, தொழிலில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. நம் கண் முன்னாடியே நம்முடைய பணம், பொருள் பறிபோன மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இது இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவசியம் இல்லாமல் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெண் நண்பர்களால் பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, மூத்த சகோதரிகளாலும் நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். இதெல்லாமே சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தில் புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன், குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் பைரவரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், வருமானங்கள் கூடும். லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியனோட இருக்கார். யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். நண்பர்களால் மகிழ்ச்சி, நண்பர்களால் சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. பட் இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அடைக்கும் வாசிங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரக நிலைகள் நார்மலாக இருக்குது. ஸோ இந்த வாரம் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். சர்வீஸ்க்குரியவர் சனி ஸ்மாராக தான் இருக்கார். அதனால் வேலையில் இருக்கிறவங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கொலீக்ஸ் வேணால் சப்போர்ட் பண்ணுவாங்களே ஒழிய சுப்பீரியர் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை. ஒருவேளை உங்களுடைய சப்பார்டினேட் எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னா
அதுவும் இந்த வாரம் இல்லை. ஆக கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் சுமாரான பலன்கள் உங்களுடைய கரியரில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது. வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பொருளாதார நிலைகள், நிதி நிலைமைகள் இருந்தால் குறிப்பாக வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்கள், நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைரவரையும் மகாலட்சுமியும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் குரு 9ல் இருக்கிறாங்க. 9ஆம் இடம் இறையருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நடப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா உண்டு. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெருசாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறவங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு. இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு இப்போயே பிளான் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடும். அது மட்டும் இல்லை, பெரிய மனிதர்களுடைய உறவு, பெரிய மனிதர்களுடைய நட்பு, ஸோ அரசாங்கத்தால் நன்மைகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க, அந்நிய மொழி பேசக்கூடியவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லது. ஒருவேளை அது மாதிரி ஆட்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தால் சுமாராக தான் இருக்குது. வருமானங்கள் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு செலவுகள் அல்லது முதலீடுகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய செயல்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. என்னெல்லாம் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லை, யாரை நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதில் ஓரளவுக்கு வருமானங்கள், ஏர்னிங், சம்பாத்தியம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு இடமாற்றத்துக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக மகாலட்சுமியை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் குரு இருக்கிறது. ஒரு பக்கம் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, அரியர்ஸ் பணங்கள் வரல, கிராஜுவிட்டி இன்சூரன்ஸ் வரலைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா சுமார் தான். நல்ல பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ரொட்டீனாக லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. எவ்வளோக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அது எல்லாமே இந்த வாரத்தில் நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம், கடன் கிடைக்கும். இந்த வாரத்தில் நான் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் அல்லது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக சக்ஸஸ் என்பது இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக எஃபெக்டிவாக இல்லை. ஸோ பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இல்லாத மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத லவ் அஃபயர், காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஆல்ரெடி நான் அஃபயரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி திருமணத்தில் அமைவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்
உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயே 11ஆம் இடத்தில் இருக்கிறது. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகள், உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், மகிழ்ச்சி, ஏற்றம் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் பைரவரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் உங்கள் ராசியை குரு பார்க்குறார், சனி பகவான் பார்க்குறார், சுக்கிர பகவான் பார்க்குறார். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் தொழில் ஓரளவுக்கு லாபத்தையும் ஏற்றத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த ட்ராவலில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு அந்த பயணம் தொடரும். அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். அது இல்லாமல் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கார். அப்படி இருந்தாலே நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், குறிப்பாக ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் புதன், பெரிய பெரிய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதன் காரணமாக தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது, அசிங்கங்கள், அவமானங்களை சந்திப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 9ஆம் இடத்துல கேது சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறது. லைஃப்பில் உங்களுக்கு முதலே சொன்னதாக ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் இது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சுக்கிரன், அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுடைய வேலையில் இருக்குது. அதனால் கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாக பாருங்கள். நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கூடும். நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனி ஸ்பெக்குலேஷன் இந்த வாரம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாளையும் சிவனையும் ஒரு சிற வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். 3ஆம் இடம் முயற்சி. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் கைகூடும். அது மட்டுமல்ல, சனி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறது எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருக்குது. 5ஆம் இடம் அது மட்டுமல்ல காதல். ஸோ எதிர்பாராத அஃபேருக்கான சுச்சுவேஷன், நீங்கள் மேரேஜ் பண்ணியிருந்தால் கூட அதுக்கான காரணங்கள் நிறையா உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் சனி உங்களுடைய 3ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறது. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலங்கள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இது இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய வேலைக்குரிய புதன் 7ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கார். அவரும் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். வேலையில் நிறைய பிரச்சனைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு இருக்கிறது. ஏதாவது ஒரு வேலை, ஜாப் உங்களுக்கு இருப்பதற்கான சுச்சுவேஷன் ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருக்குது. ஸோ மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குது, லோன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த வாரம் திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது, அவரும் சுக்கிரன் ஷாரம், எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு உங்களுக்கு ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் பிரேக்கு. இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலம். இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. குறிப்பாக மகர ராசிக்கு 12ஆம் இடத்தை
குரு, சுக்கிரன், சனி அத்தனை கிரகங்களும் பார்க்குறது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறது இருக்கிற கடன் மேற்கொண்டு கடன் கொடுவதற்கான சுச்சுவேஷன். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இது அத்தனையும் இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்காங்க. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த வேலையில் நீங்கள் திருப்தியாக இருக்கீங்க, திருப்தியற்ற மனநிலையில் இருக்கீங்க, அது வேறு. பட் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா உங்களுடைய சர்வீஸில் சூரியன் புதன் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்க, அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அல்லது ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், செல்வாக்கு உங்களுக்கு கூடும். பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீடு விற்கலாம், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கோ இந்த வாரம் விற்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வேலை நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் சுமார். நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க, இப்படி தான் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபமுடைய நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இதெல்லாமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருசாக டெவலப் ஆகும். நண்பர்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மை. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல இந்த வாரம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் நீங்கள் கூட்டுங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் முருகப்பெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது புதுசாக காரியம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமான்னா பெருசாக ஒன்றும் இல்லை. யாரையாவது நீங்கள் நம்பித்தான் வாழணும். இந்த வாரமும் யாரையும் நம்பாமல் இருக்க வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, செலவுகள் அதுக்கு மேலே இருப்பதற்கான வாய்ப்பு. பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக ஏர்ன் பண்ணுவீங்களான்னா இல்லை. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் விட்டு இந்த வாரம் தொடரும். இந்த வாரத்தில் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுங்கள். பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவராக வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது இல்லாமல் ஆல்ரெடி நான் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. முதலே சொன்னது மாதிரி எனி இன்லாஸ், நெருங்கிய உறவுகள், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அத்தனை பேரையும் இந்த வாரம் நீங்கள் மெயிட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் நிறையா உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குன்னா எதிர்பாராத விதமாக கடன் குறையும். க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
யாரெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அது இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறைய தடைகள் இப்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கள சித்தர்களையும் முருகப்பெருமானையும் ஒரு சேர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.